ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். லீப் இயர். நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. லீப் இயர் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இயர் வேணாலும் கொடுக்கலாம். அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த இயர் இஸ் டிவைடட் பை 4 வந்து லீப் இயர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 ஒரு இயர் எடுத்துக்கலாம். இந்த இயரை டிவிஷன் பண்ணும்போது 4ஆல் டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கோஷன் ரிமைண்டர்னு 2 கிடைக்கும். அந்த ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிது அப்படின்னா அந்த இயர் வந்து லீப் இயர். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 2000 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2வை எடுக்கிறோம். 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ முடியாதுன்ன உடனே இதை 20யாக நம்ம சேர்த்து எடுக்கிறோம். 20யாக சேர்த்து எடுக்கும்போது 5 4s are 20 கிடச்சிரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணும்போது 0 கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே 2 0, அதனால் இங்கே 0. அடுத்து இங்கேயும் 0 0. சரிங்களா? இப்போ வந்து 0 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ரிமைண்டர், இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிது அப்படின்னா அந்த இயர் வந்து லீப் இயர். சரிங்களா? லீப் இயர். அப்போது 2000 வந்து லீப் இயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் நார்மல் இயர் ஒன்று நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன்.